பாருங்க நீச்சலுங்கிறது ஒரு தற்காப்பு கலை. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ், பெரிய உடற்பயிற்சி நீச்சல் அடிச்சோன்னு வச்சுங்களேன். நம்ம நிச்சயமா நீச்சல் வந்து பயிற்சி படிச்சுக்கிட்டே இருக்கணும், கட்டாயம் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம எங்கேயோ நம்ம பள்ளியிடத்தை படிச்சுட்டு ஒரு சுற்றுலா போகும்போதோ இல்லை ஒரு கடற்கரைக்கு போகும்போதோ ஏதோ ஒரு நாள் கூட தண்ணியில் குதிச்சு நம்ம வர்றதுக்கு நீச்சல் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் எல்லாருமே கிட்டத்தட்ட படிச்சிருவாங்க. இந்த பாருங்க ஈஸியான முறை. முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா கயிறை கட்டி சொல்லி கொடுப்பாங்க, அது கூட கஷ்டமா இருக்கும். இப்போ கேனை நம்ம உடம்புல கட்டிட்டா 3 வயசு பிள்ளைய கூட நீச்சல் அடிச்சிடலாம். இது மாதிரி ஒரு 3 வயசு பிள்ளைய கூட ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். வாமா பாய். இந்த கேனை கட்டும்போது நம்ம உடம்பு வந்து அப்படியே மேலே மிதந்துரும். அவ்வளோதான். நீச்சலுங்கிறது என்னன்னா ஒரு சைக்கிள் அடிக்க தான். நம்ம கையை கால ஆட்டினாலே தண்ணியில் மேலே மிதந்துருவோம். இல்லை பாருங்க, இந்த பிள்ளைக்கு 2.5 வயசு தான். அந்த பிள்ளை நானும் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையுமே கேனை கட்டி குதிச்சு விட்டு சூப்பராக அடிக்கி. என்ன பாருங்க, அதாவது நீச்சலுங்க வந்து பெரிய ஒரு இதுவும் கிடையாது. எல்லாரும் ஆடு மாடு எல்லாமே யாருமே சொல்லிக் கொடுக்காம நீச்சல் அடிக்கும். அதனால் எல்லாருமே நீச்சல் அடித்து படிக்கலாம். கட்டாயம் வந்து நீச்சல் வந்து ஒரு தற்காப்பு கலை. அதனால் நிச்சயமாக எல்லாரும் படிங்க. 10 வயசுக்கு உள்ளே படிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நன்றி. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனாலே போதும். அதாவது 3 வயசுலேருந்து 10 வயசு வரை உள்ள பிள்ளைய வந்து நம்ம ஊரில் வந்து கிணத்துக்கு நீச்சல் அடிக்கிறதுக்காகவே இந்த கேனை தூக்கிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ வெறுமை, அதாவது கிராமத்தில் அவ்வளோ வெறுமை நீச்சல் படிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஸ்விம்மிங் பூல் வேண்டவே வேண்டாம்.